அண்ணா யூனிவர்சிட்டி. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கணும் நியூஸோ, பேப்பரோ எந்த ஒரு இது எடுத்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில மாணவி பாலியல் பலாத்காரம். குழந்தைங்கள படிக்க எங்க என்ன பண்ணோம்? நம்ம இந்திய நாட்டுக்கு கடுமையான சட்டங்கள் வேணும். எடுத்துறணும். அவந்த புடிச்ச அறுத்து எடுத்துறணும். யூனிவர்சிட்டி எவ்வளவு பெரிய ஒரு மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரையும் வந்து சீட் கிடைச்சா போதும் அப்படின்னு நிக்கிற மாணவர்கள் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் காம்பவுண்ட் சௌகரியம் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டி உள்ள நுழையிற லெவலுக்கு வந்து நம்ம அவ்வளோ கேவலமா வச்சிருக்கோம். எவ்வளவு பீஸ் வாங்குறீங்க? கோடி கோடியா கொள்ள அடிக்கிறீங்க. இத உடனே ஸ்கிப் பண்ணுவானுங்க. டேய், உன் குடும்பத்துல பிறந்ததுக்காக தானே பேசிட்டு இருக்கோம். தயவு செய்து இத வந்து ஸ்கிப். இன்னைக்கு நடக்கிற கொடுமை இதனுடைய டாபிக். கடுமையான தலைவன் வேணும் நம்ம நாட்டுக்கு. இந்த மாசம் இது ஒரு ஊர்ல இப்படியே நடந்துட்டே போயிட்டு இருக்கும். 7வது படிக்கிற பொண்ணு, பெண் பிள்ளைகள் வந்து ஸ்கூல் 1ஆவதுல இருந்து காலேஜ் போற வரையிலையும் அந்த பிள்ளைய குறை சொல்றானுங்க. அவங்களுடைய ஆண் நண்பருடன் உட்காந்து இருக்காரு, அங்க போய் நைட்ல பேசினாரு. எங்க வேணா பேச. ஒரு புறம்போக்கு நாய் நுழையிறான்னா அப்போ உன் காலேஜ்ல என்ன செக்யூரிட்டி இருக்கு? எவ்வளவு கேவலமா இருக்கும் செக்யூரிட்டி. யூனிவர்சிட்டின்னா எவ்வளவு பேரு நேம். அப்போ பாதுகாப்பு இன்மை. இதுக்கு முன்னாடி எத்தனை இந்த குழந்தையாவது வந்து தைரியமா கேஸ் கொடுத்துச்சு போலீஸ். இது தெரிய வருது. அந்த எச்ச நாய் இந்த பாலியல் பீரியட்ஸ்னா அப்படின்னு சொல்லி கூட அந்த புறம்போக்கு எச்சன் டேஸுக்கு 3 பொண்டாட்டி அந்த நாய்க்கு. உனக்கு என்னடா வேணும் இன்னும்? உனக்கு 3 பொண்டாட்டி இருந்தும் பத்தலையா? 9 கேஸ் தான் சார். நாய் மேல 9 கேஸ் தான். அந்த 9 கேஸுக்கு கூட அவனுக்கு வந்து வெளியில தைரியமா சுத்திக்கிட்டு கெத்து காட்டிக்கின்னு தெருவுல. புறம்போக்கு, நீ எல்லாம் நல்ல தாய் வயிற்றுல பிறந்தியா? புறம்போக்கு நாய. நான் பீரியட்ஸ் கூட விட முடியலன்னா நீ எச்ச பொறுக்கி நாயின்னு எத்தனை பேர் குடும்பத்தை கெடுத்திருப்ப. கெடுத்து 3 பில்டிங் கட்டியிருப்ப. காரு வாங்கியிருக்கிற தாரு காரு. எங்கந்திரா வந்துச்சு அந்த பணமெல்லாம் உங்களுக்கு? சார், ஒரு வாரத்துல அந்த மாதிரி கொடுமைப்படுத்துறவங்க அறுத்து எடுக்கணும் சார். ஆண் உறுப்பவே எடுக்கணும் சார். தயவு செய்து ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. அந்த நல்ல தலைவன் கடுமையான சட்டங்களை கொண்டு வர்ற தலைவனாக நம்ம நாட்டு. குழந்தைங்க மேல கைய வச்சாலே அந்த குழந்தைங்க மேல கை வைக்கிற அந்த நாய் 2 நாள் 3 நாள் மிஞ்சி போன
ஆணுறுப்பு அறுத்து இஸ்திரி அடிச்சிடணும். சாவணும், அந்த ரத்த வெள்ளத்துல சாவணும் அந்த நாய். தயவு செய்து கடுமையான சட்டங்களை கொண்டு வாங்க. இன்னைக்கு அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு வந்துட்டே தான் இருக்கும். நீங்க போக்சோவோ சும்மா ஏதோ சொல்லி போட்டு உள்ள தள்ளிட்டு அன்னைக்கு அவன் கை காலை உடைச்சிட்டு பிணையில வந்துருவான். அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்ச கேவலமான கேடுகட்ட நாய் பிணையில வருவான். ஏன்னா இந்த நாட்டினுடைய சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம் அவனுக்கு வாதாடுறதுக்கு கூட வக்கீல் வருவான். அப்படியேப்பட்ட கேடு கட்டவங்க வாதாடக்கூடாது இந்த வக்கீலுங்க. இந்த மாதிரி அப்படியேப்பட்ட முன்ன வரக்கூடாது. அந்த நாய்க்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு மொத்த வக்கீல் அசோசியேஷன்மெண்ட்டும் வந்து போராடணும். தயவு செய்து உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. அவ்வளவு ஒண்ணுதான். கொஞ்சம் தயவு செய்து அவனை தூக்கு தண்டனை கொடுங்க. அப்படின்ற மாதிரி கடுமையான சட்டங்களை கொண்டு வாங்க. மக்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க. பெண் பிள்ளைகளுக்கு குடிமகனும் தன்னுடைய தங்கச்சி, அக்கா, அம்மா அப்படின்னு இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை நாசம் பண்ணாதீங்கடாடி. உங்களெல்லாம் என்ன கடவுள் இருக்காரா இல்லையானே பயம் நினைக்கிறேன்டா. இன்னைக்கெல்லாம் கடவுள் என்ன பிறப்புப்பா இந்த பொறப்பு. இந்த மாதிரி நாய்ங்க மிருகத்துங்க கூடலாம் நம்ம நல்லா நல்லவங்கெல்லாம் வாழ்ற வேண்டியதா இருக்கு. தயவு செய்து இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. யார் வேணாலும் பார்க்கட்டும். இதோட